இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஜூஸியான பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவு சோடா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதுலேயே 3 ஸ்பூன் அளவுக்கு உருக்கி வச்ச நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவு மைதா மாவு போட்டுக்கோங்க. இது 250 கிராம் அளவு. மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இழுத்து பார்த்தா இந்த மாதிரி புரோட்டா மாவு மாதிரி வரணும். வந்த அளவுக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிணைஞ்சி மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு சீனி போட்டுக்கோங்க. அது மூழ்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பிசு பிசுன்னு இருக்கணும். குலோப் ஜாமுன் அளவு பதத்துக்கு நல்லா சீனி பாகம் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 2-3 ட்ராப் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதிலே 4-5 துளி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவை எடுத்து நல்லா பிணைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. இதில் நடுஸில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இது பாதுஷா ஷேப் வந்துடும். இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்னதாக எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி நடுவில் ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி பாதுஷா ஷேப்புக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கரண்டி விட்டு கலக்காமல் இப்படி மேலேயே சுற்றி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல கலர் மாறட்டும். நல்ல ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு. இது தனித்தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக மிச்சம் இருக்கிற எல்லா பாதுஷாவையும் லோ ஃப்ளேம்லேயே பொரித்து எடுத்துக்கிடலாம். இப்போ சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் பிரட்டி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ஊறி இருக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பாதுஷாவையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஜூஸியான பாதுஷா ரெடி ஆகிடும். ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும்.